ஓகே, இப்போது நம்ம வந்து பிரேக் ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த பிரேக் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படின்னாக்கா, வீலில் ஒவ்வொரு வீல் சிலிண்டர் வீலையும் பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்கும், நிப்பிள் ஒன்று இருக்கும். இந்த நிப்பிள் மூலிமா தான் வந்து ஓல்டு ஆயில் ட்ரைன் பண்ணோம். ட்ரைன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆயில் வந்து இங்கே டாப் அப் பண்ணோம். இதான் வந்து மாஸ்டர் சிலிண்டர். இது மாஸ்டர் சிலிண்டர், இது பிரேக் பூஸ்டர். இதான் வந்து ரிசர்வாயரில் டாப் அப் பண்ணோம். உள்ளே வந்து டிரைவர் சீட்டில் ஒருத்தர் உட்காந்துட்டு பிரேக் பெடலை பம்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். சேம் டைம் வந்து இந்த கீழே வீலில் காமிச்ச நிப்பிளில் வந்து ஒருத்தர் ட்ரைன் பண்ணணும். ஸோ அதை ட்ரைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து இம்பியூர் ஆயில், அதை யூஸ்ட் ஆயில் வந்து ஒரு மாதிரி பிங்க் கலரில் வெளியே வரும். அதுக்கப்புறமா இந்த ரெட் கலரில் இருக்க ஃப்ரெஷ் ஆயில் எப்போ வந்து அங்கே வெளியே வர மாதிரி ஆரம்பிக்குதோ ஸோ அப்போ வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து 4 வீல்லையும் இந்த மாதிரி பர்ச் பண்ணும் இல்லை ஃப்ளஷ் பண்ணும். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அமெரிக்கா இதில் வந்து இந்த ரிசர்வாயரில் இருக்க லெவல் குறையக்கூடாது. லெவல் குறைஞ்சாக்கா ஏர் உள்ள போயிடும். ஏர் உள்ள போச்சுனாக்கா திருப்பி ஃபுல்லாக பர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ரிசர்வாயர் லெவல் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும் மெயின். டைப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீலுக்கு போகலாம். மெரிக்காதீங்க இருங்க. இந்த வீடியோவும் பர்ச் பண்ணியாச்சு, டைப் பண்ணியாச்சு. ரியர் வீலுக்கு போகலாம். இதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பேனர் வந்து பார்த்தீங்கன்னா 8 நம்பர் ஸ்பேனர். அம்மா தான் வாங்க. சரிங்க. ஓகே, நோ லீக்கேஜஸ், லெவல் மெயின்டைன் ஆகுது. அவ்வளோதான், நன்றி. போதுமா? கொஞ்சம் காமி வருங்க. இது ஒரு ஃபில்டரு. பிரேக் ஒரு ஃப்ளோட் இருக்கும். ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம்.